தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஜெயலலிதாவிடம் தோல்வியடைந்த திமுக அமைச்சர். செல்வி ஜெயலலிதா அவர்களிடம் தோல்வியடைந்த திமுக அமைச்சர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கின்றோம். செல்வி ஜெயலலிதா அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருந்தவர். தமிழக முதலமைச்சராக 6 முறை பணியாற்றியவர். இவர் அதிமுகவில் கொள்கை பரப்பு செயலாளராக இருந்தார். பிரபல தமிழ் திரைப்பட நடிகை ஆவார். இவரும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இணைந்து 28 திரைப்படங்களில் நடித்துள்ளனர். 1984ஆம் ஆண்டு எம்ஜிஆர் அமெரிக்காவில் இருந்தபொழுது தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்றது. அப்போது அமெரிக்காவில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்தார். அப்பொழுது காங்கிரஸ் கட்சியுடன் உடன்பாடு ஏற்பட்டு தேர்தலை சந்தித்தது அதிமுக. அப்பொழுது காங்கிரஸ் போட்ட கட்டளை என்னவென்று சொன்னால், 234 தொகுதிகளிலும் செல்வி ஜெயலலிதாவை பிரச்சாரத்துக்கு பயன்படுத்த வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி கட்டளை போட்டது. அதற்கு அதிமுக சம்மதித்தது. செல்வி ஜெயலலிதா சட்டசபை தேர்தலில் 234 தொகுதிகளிலும் அதிமுக காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளர்களுக்காக பிரச்சாரம் செய்தார். எம்ஜிஆர் இல்லாத குறையை போக்கினார். அதிமுக ஆட்சியை பிடித்தது. எம்ஜிஆர் அமெரிக்காவிலிருந்து திரும்பி வந்த பின் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். செல்வி ஜெயலலிதாவுக்கு அவர் எம்பி பதவி வழங்க விரும்பினார் எம்ஜிஆர். 1984ஆம் ஆண்டு ராஜ்யசபா தேர்தலில் செல்வி ஜெயலலிதாவை எம்பி தேர்தலுக்காக நிறுத்தினார். அப்பொழுது ஜெயலலிதாவை எதிர்த்து திமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஆற்காடு வீராசாமி அவர்களை திமுக நிறுத்தியது. பரபரப்பான இந்த தேர்தலில் செல்வி ஜெயலலிதா ஆற்காடு வீராசாமியை தோற்கடித்து ராஜ்யசபா உறுப்பினர் ஆனார். செல்வி ஜெயலலிதாவிடம் ஆற்காடு வீராசாமி தோற்றுப்போனார். திமுகவே இதை எதிர்பார்க்கவில்லை. ஜெயலலிதாவிடம் தோற்றுப்போன திமுக அமைச்சர் யார் என்று சொன்னால் ஆற்காடு வீராசாமி. இவர் பின்பு தமிழக அமைச்சரவையில், கருணாநிதி அமைச்சரவையில் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார், மின்வாரியத்துறை அமைச்சராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது வயது மூப்பின் காரணமாக அரசியலில் இருந்து விலகி வீட்டில் ஓய்வெடுத்து வருகிறார்.